கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும்னு தான் அவங்க வந்து நோக்கமே அதான். அவங்க நோக்கமே அதுதான். ஒற்றுமையாக தான் இருக்கும்னு நினச்சாங்க. சரி. டிசம்பர் மாதம் இந்த 2 அணியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தாங்க. சரியா? எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த போது அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருந்தது எலெக்ஷனுக்கு? ஒரே ஒரு மாதம் ஷார்ட் பீரியட், ஒரு மாதம் கூட இல்லை. ஜான்வரி 17ஆம் தேதி நம்ம எலெக்ஷன் நடந்துச்சு, 21ஆம் தேதி நம்ம எலெக்ஷன் நடந்துச்சு. சரியா? நியர்லி ஒரு 1.5 months தான் டைம் இருந்தது. அந்த 1.5 months தான் பிழந்து இருந்தது. புரியுதா? அதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக தான் இருந்தாங்க எல்லாரும். தொண்டர்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. சரியா? அந்த ரெட்டையில இல்லைன்ற போது தான் வந்து மக்களுக்கு போய் அந்த ரெட்டை புறாவும் சேவலும் போய் சேரல. சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து கஷ்டம். அவர் வந்து யாரை வந்து நிறுத்தினாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா தலைவருக்காக ஓட்டு. தலைவர் கையை காட்டுறாங்க. ஆமாம். கேண்டிடேட் வந்து செகண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அதிமுக திமுக யார் முதலமைச்சர் ஆக போறான்றது தான். ரெட்டையிலையும் சேவலும் ஒன்றா நின்னா, ஐ மீன் ரெட்டை புறாவும் சேவலும் ஒன்றா நின்னா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதனால வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. சரி நீங்களே நடத்திக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து அந்த இடத்த தான் கேட்குறேன். அந்த அது என்ன நடந்துச்சு? அவங்க வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் வரல. அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரல, இவங்களும் பேச்சுவார்த்தைக்கு போகல. சரி. எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அம்மா கூப்பிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அம்மாவே அறிக்கை கொடுத்துட்டாங்க. யாரையும் கலந்தெல்லாம் பேசல. சரியா? சரி. இப்படிதான் நடந்துச்சு. அவங்க வந்து எனக்கு இது வேணும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த ஆளுக்கு வந்து இந்த போஸ்ட் கொடுக்கணும், இந்த ஆளுக்கு வந்து இந்த போஸ்ட் கொடுக்கணும், எந்த நிபந்தனையும் என்னுடைய ஆதரவாளர் எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க.